அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஜிடிஆர்பி மற்றும் டெட்டு இதுக்கான சைக்காலஜியில் லேர்னிங் அந்த டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க பாருங்கள். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி லேர்னர் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை குறிக்குது. ஓகேங்களா? அது ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிறோங்க. ஸோ கற்றல் என்பது நம்மளுடைய கற்றுக்கிட்டே போனால் ஒரு நடத்தையில் மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? சேஞ்சஸ் ஏற்படும் நம்மளுடைய பிஹேவியரில். ரெண்டாவது பார்த்திங்களா, இந்த சேஞ்சஸ் படி நாம் அப்படியே செயல்படுவோங்க. ஓகேங்களா? அப்படியே செயல்படுவோங்க. மூணாவது வாழ்நாள் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கும். கற்றுக்கிட்டே இருந்தீங்களா அப்படியே நம்ம வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிட்டே இருப்போங்க. ஏஜ் ஆகிட்டு நம்ம ஆனால் அதே ஒரு நம்மளோட உடல் பார்த்திங்களா வாழ்நாள் முழுசும் அப்படியே டெவலப் ஆகுது இல்லை, கொஞ்ச நாள் ஆனால் இதாகும். ஆனால் கற்றுக்கிறது பார்த்திங்களா 100 வயசு அப்படின்னாலே அதுக்கு மேலேனாலே கற்றுக்கிட்டே இருக்கோங்க. ஓகேங்க? எந்த வயசுலும் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டே இருப்போங்க. ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கற்றுக்க மாட்டேங்க அப்படின்னா இல்லை, அதுக்கு மேலே படிப்படியாக கற்றுக்குவோம். ஒரு டாக்டர்லாம் இருக்காங்களா, அவங்க 60 வயசு இருக்கா, அப்போ புது டெக்னாலஜி வரும், அப்போ புதுசாக கற்றுக்குவோம். டீச்சிங்கில் அது ஒரு புது டெக்னாலஜி வரும். இப்போ பார்த்திங்களா ஏஐ வந்திருக்கு, அப்புறம் டிஎன் ஸ்பார்க் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் வந்திருக்கு. ஸோ அதே ஸ்டெம்முன்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி புதுசாக வந்துகிட்டே இருக்குது. டீச்சிங் மெத்தடாலஜி வேறு மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான். ஓகேங்களா? தனியால் மற்றும் சமுதாயம் ஆகியவற்றை குறிக்கும். அப்படின்னா என்னென்னா, கற்பவர்ன்றது நம்மளுடைய சொசைட்டி மூலிமாவும் கற்றுக்கலாம், தனி மனித மூலிமாவும் கற்றுக்கூடியதாக இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நம்ம நிறைய கற்றுக்குவோம். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமாவே நிறைய நடத்துக்குது. அதன்படி இப்போ ஒரு ரீடிங்லேயே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலான்னா முடியாது. இப்போ டிரைவிங் போகிறேங்க, அதை ரீடிங் பண்ணி கற்றுக்க முடியுமா? முடியாது. ஒரு நீச்சல் அடிக்கிறேங்க, ஸோ அதுவும் நீச்சல் அடிக்க படித்தே கற்றுக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சிலதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகே, இது நம்மளுடைய மனிதனுடைய நடவடிக்கைக்கு மிக முக்கியமாக கற்றல் அமைக்கிறது. ஓகேங்களா? ஸோ கற்றலினுடைய திறன் ஆளுக்கு மாறுபட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு இதில் இருக்கா, இன்னொருத்தருக்கு அதே போல் ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க, இன்னொருத்தர் வேறு ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி மாறியே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. தனியால் வேற்றுமை உண்டு, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் உண்டு. மீத்திறன் மிக்கவர்கள், சராசரி, மெதுவாக கற்போர் ஆகிய முப்பிரிவினரும் பயன்பெறும் வகையில் கற்பித்தல் அமையும். ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது நிறைய இடத்துல ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஒரு டீச்சருக்கு நிறைய தெரிஞ்சுன்னா நல்லா படிக்கிறவங்களே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும், சராசரியே கைவிட்டுருவாங்க, அல்லது ஸ்லோ லேர்னர்ஸை சுத்தமாக கைவிட்டுருவாங்க. உன்னால் முடியாது, அவ்வளோதாண்டா, நீ செட்டே ஆக மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம். ஓகேங்க. லேர்னிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்கும் முறைகள் ஒவ்வொரு மாணவரும் ஏற்ற வகைகள் கற்பிப்பதே சிறப்பானதாகும். ஸோ மாணவருடைய புலன்காட்சி பெர்செப்ஷன், சிந்தனை, ஆராய்ந்தறிதல் ரீசனிங், நுண்ணறிவு, நினைவில் இருத்தல் ஆகியவை இடம்பெறுகிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கற்கும் முறை சிறப்பானது. ஆனால் அது எப்படி, எதை பொறுத்தன பெர்செப்ஷனை, திங்கிங்கு, ரீசனிங்கு, இன்டெலிஜென்ஸு, ரிமெம்பரிங், அதுதான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது. கற்றல் சூழ்நிலைகள், வகுப்பறை சூழல், லேர்னிங் சுச்சுவேஷன் கொடுக்கப்படும் புற வசதிகள், பிஹேவியர், நல்ல பில்டிங்கு, நல்ல என்விரான்மெண்ட்டு, நல்ல போர்டு, நல்ல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு. ஸோ இதையெல்லாம் பிஹேவியர். ஸோ வகுப்பறை, டோன் ஆஃப் த கிளாஸ், இடைவினைகள். ஸோ அது ஒரு பீரியடுக்கு அடுத்த பீரியடு கண்டினியூஸாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு அவங்களுக்கு சம் சான்சஸ் விட்டோம். ஸோ இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, சரி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் சைக்காலஜி ஆஃப் த டீச்சர். இதை பாருங்கள். குழந்தைகள் குளவி பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம் ஆகியவற்றை கடந்தும்போது அந்தந்த பருவத்திற்கான இயல்புகளை அறிந்து கொள்ளுதல். வகுப்பறை கற்றல், தனியால் வேற்றுமையை அறிந்து கற்பித்தல், கற்றல் கோட்பாடுகள், கற்றல் வழிமுறைகள் தெரிந்து கொள்ளுதல், மாணவர்களின் பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வு காண வழிகாட்டுதல், மனநலத்தை மேம்படுத்துதல், நாலேஜ் ஆஃப் மென்டல் ஹெல்த்து, பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தல்,
மெஷர்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம், குழு நடத்தைவியல், மாணவர்களின் நடத்தையை மேம்படுத்துதல், கைடன்ஸு அண்ட் மோட்டிவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கற்றலினுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா? க்ரோத் அண்டு மெச்சூரிட்டி இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலே ஒரு டைம் சொல்லிடுறேன். க்ரோத்துனால் நம்மளுடைய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய உடல்னு வச்சுக்கோங்க, உருவ அளவும் எடையும் அதிகரிக்கும் பொழுது வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு. மெச்சூரிட்டி அப்படின்றது முதிர்ச்சி. நம்ம வயது ஆக ஆக உயிரியல் மரபினால் பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் முதிர்ந்து மலர்வதே முதிர்ச்சியாகும். முதிர்ச்சின்னா முதியவர்கள் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ச்சின்றது ஒருத்தனுடைய உடல் வளர்ச்சி. ஒரு 30 வயசு வரையிலும் நல்லா உடம்பு ஏறும், அதுக்கப்புறம் குறையன்றது. முன்னேற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வரும். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இவைகளின் கூட்டு விளைவாகும். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல். ஓகே, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் இயல்புகள். ஓகே, வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதில்லை. ஓகே, வளர்ச்சி முதிர்ச்சிக்கு பின் நின்றுவிடும். வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக இருப்பதில்லை, தனியால் வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட திசையை கொண்டதில்லை. ஸோ இதுதான் கொஷின் அமையும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் நாட் க்ரோத், விச் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் நாட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், நாட் டைரக்ஷன், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் நாட் யூனிஃபார்ம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுடைய உடல், அதே ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கணுங்களா, ஓரளவு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? எப்பவுமே நம்மளுடைய உடல் வந்து ஏறிட்டே போவங்களா, போகாது. அதுதான் நாட் கண்டினியூஸ். ஒரே மாதிரி இருக்குமா, அதுவும் இருக்காது. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மாறி இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க, ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ வளர்ச்சி ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டது. வளர்ச்சி என்பது முதல் கால் நோக்கியும் மையப்பகுதியிலிருந்து விளிம்பு பகுதியில் நோக்கி அமையும். ஓகே, மோஸ்ட்லி இதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். முன்னேற்றம் வந்து கண்டினியூஸ், இதுவுமே நாட் யூனிஃபார்ம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் சிலது ரெண்டுமே நாட் யூனிஃபார்ம், ரெண்டுமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸு. சீக்வென்சல் பேட்டர்னாக இருக்குது. ஸோ இது டைரக்ஷனல், அது நாட் டைரக்ஷனல். ஓகே, நாட் டைரக்ஷனல் வந்து இது. ஓகே, க்ரோத். ஓகே, ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ். முன்னேற்றம் என்பது பொதுமைத்துவம். முன்னேற்றம்ன்றது நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேங்களா? நம்மளுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆகனாலே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது அப்படி இருக்காது, க்ரோத் இல்லைங்களா? நம்மளோட உடலில் வந்து ஏஜ் ஆக ஆக நல்லா குண்டாகுங்களா, ஆக மாட்டாங்க. இன்டகிரேஷன், இன்டர் ரிலேஷன், ப்ரிடிக்டபிள், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டு, மெனி ஆஸ்பெக்ட், ஸ்பைரல் பட் நாட் லீனியர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான என்ன அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் அண்டு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல், சோஷியல், மாரல். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். டெவலப்மெண்ட் டாஸ்க்ஸ். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் டாஸ்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய குறிப்பிட்ட ஏஜ் ஆகுது, ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம +2 முடிச்சுட்டு ஒரு எம்எஸ்சி பிஎட்டு அல்லது பிஇஎம்ஏ முடிச்சுட்டா இன்னும் வேலைக்கு போகலையாடா அப்படின்னு கேட்பாங்க. வேலைக்கு போயிட்ட அப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணலையாடா அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என்னது, இன்னும் குழந்தை குட்டி இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் டாஸ்க். ஸோ உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற அதுக்கான அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருக்கான் அப்படின்றது சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது தான் இது டெவலப்மெண்ட் டாஸ்க் அப்படின்ட்டு. சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என ஹெவிகஸ்ட் கூறியிருக்கிற. இது வந்து யார் கோர்னார் அப்படின்ட்டு டெவலப்மெண்ட் டாஸ்க்குனாவே ஹெவிகஸ்ட் அப்படின்னு ஞாபகம். குழந்தை பருவம் முடிவதற்குள் குழந்தையானது தாய்மொழியில் படிக்க, பேச, எழுத,
கற்பிப்பது எல்லா சமுதாயத்தில் பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றனர். முதிர்ச்சி அடைதலில் விளைவு சிறு குழந்தைகள் நடக்க கற்றுதல். பண்பாட்டு செல்வாக்கு படிக்க எழுத கற்றுதல். தனிப்பட்டோரின் மதிப்புகள் அவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தல். இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெட்டு சைக்காலஜிலையும் சரி பிஜிடிஆர்பிலையும் அட்டென்ஷன்ன்றது ஒரு முக்கியமான டாபிக் ஓகேங்களா. சைக்காலஜி அட்டென்ஷன் அப்படின்றது ஒரு செயல்பாடு கவனிக்கிறது ஓகேங்களா. ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது ஒரு கிளாஸு நம்ம கவனிக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நிகழ்ச்சியை உற்று நோக்குவது கவனித்தல் ஆகும். நம்மளுடைய நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நமது தேவையுடன் இணைந்த ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சிக்கு ஆட்படுத்துவதை கவனித்த வேண்டும். கவனம் என்பது புலன்காட்சிக்கு அடிப்படையாகும். இது ஒரு மனச்செயல், அறிவு சார்ந்த செயல், உடல் சார்ந்த செயல் எல்லாம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு நிறைய பேர் ஒரு சில டெபினேஷன். வில்லியம் மக்டோகல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட்டு ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனமாகும். ராஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பொருள் பற்றிய சிந்தனை உள்ளத்தில் தெளிவாக பெறுவதற்கான செயலை. ரூபின் என்ன சொல்லியிருக்காருன்னா நனவு பரப்பில்லை, நனவுன்னா நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய பரப்பில் உள்ள பொருட்களின் உருவம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சதுரம்னா நம்ம மைண்டில் என்ன இருக்கான், செவ்வகம்னா எப்படி இருக்கான். ஸோ இந்த மாதிரி கொண்ட உருவம் பின்னணி கொண்டவை பல்வேறு பொருட்களில் உள்ள பின்னணிகள் உருக்களாக மாறுவது கவனமாகும். தியரிஸ் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ கவனித்தல் பற்றிய கோட்பாடுகள் என்னென்னா, ஒன்று செலெக்ஷன் தியரி ஆஃப் அட்டென்ஷன், ஹெப் கோட்பாடு ஓகேங்களா. தேர்வு செய்யப்படும் துலங்களோ தூண்டலோ இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ராட்பேண்ட் கோட்பாடு ஓகே. ஸோ மொத்தம் 3 கோட்பாடுகள் இதில். தேர்வு செய்தல் கோட்பாடு, ஹெப் கோட்பாடு, ப்ராட்பேண்ட் கோட்பாடு. ஹெப்பில் தூண்டலோ துலங்களோ கிடையாது. ப்ராட்பேண்டில் தற்கால செய்தி கோட்பாடு எனப்படுகிறது. தூண்டல்களில் சிலவற்றை மட்டுமே இதில் பயன்படுத்தும். நம்ம இப்போ அட்டென்ஷனாக இருக்கிறாங்க, அதுக்கான என்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்களா, நிறைய காரணிகள் இருக்குது. ஒருத்தர் நல்ல ஸ்டோரி சொன்னார்னா அதை கவனிக்குவோங்க, நிறைய ஒரு இசையோடு சொன்னார்னா அதை கவனிக்குவோங்க ஓகேங்களா. அதை சொல்கிற வே ஆஃப் இது தானே ஓகேங்களா. இப்போ ஒரு டூரிஸ்ட் போனாங்களோ அந்த பிளேஸ் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு 2 இதாக சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது வெளியில் இருக்கிறத பற்றி, இன்டர்னல்ன்றது ஏற்கனவே நம்ம இருக்கிறது பாருங்கள். எக்ஸ்டர்னலில் உருவளவு ஒன்று பெருசாக ரொம்ப மைனூட்டாக, ஸோ அடர்த்தி, செறிவு, இன்டென்சிட்டி, மாற்றங்கள், கான்ட்ராஸ்ட்டு, நோவல்ட்டி, மூமெண்ட்டு, ரிப்பீட்டேஷன், சிஸ்டம், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பர்டிகுலராக ரொம்ப பிடிக்குன்னா அதிலேயே படிச்சுட்டு ஊறிட்டே இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட், நீட், மூட், சைக்கலாஜிக்கல் கண்டிஷன், மென்டல் செட், ஸோ இது எல்லாமே காரணிகள் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். சரி, என்னென்ன வகைகள் அட்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா. ஒன்று முயற்சி சார் கவனம், முயற்சியற்ற கவனம், பழக்க கவனம் ஓகேங்களா. முயற்சி சார் கவனம் அதை வாலண்ட்ரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது முயற்சியுடனே இது நடக்குது, முயற்சி எடுத்து நம்ம விருப்பப்பட்டு. ஸோ இது காரணிகளை ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் பாருங்கள். பாடப்பொருள் கடினமாக இருந்தாலும் ஒரு குழந்தை மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ஓகேங்களா. ஸோ இது வாலண்ட்ரி. நீங்கள் கட்டாயமாக பேரண்ட்ஸை கூட குழந்தைங்கள டே படுறா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. அல்லது வேறு வழி இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம்னா உட்காந்து படிக்க வைக்குவோங்க நம்ம. ஸோ இது என்னதுங்க, இதுதான் வாலண்ட்ரி அட்டென்ஷன். விருப்பமற்ற கவனம் அப்படின்னு பார்த்தேன். விருப்பமற்ற கவனம் அப்படின்றது இன்வாலண்ட்ரி அட்டென்ஷன் அல்லது நான் வாலேஷனல் அட்டென்ஷன் அப்படின்றது தன்னிச்சையற்ற கவனம் என்று அழைக்கப்படுகிறது. இது புறக்காரணிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அகக்காரணிகள், இது புறக்காரணிகளாக. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருவன் படித்து கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டிலிருந்து கேட்கும் பாடலின் இசையை கவனிச்சுட்டு இருப்பாங்க அல்லது ரசிக்குவாங்க.
திடீர்னு ஒரு சவுண்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஓகே, திடீர்னு நடைபெறக்கூடிய ஒரு விபத்து. ஸோ இது நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, பட் அது மேலே நம்மளுடைய கவனம் வந்து போகும், ஓகேங்களா. இதுதான் ஒரு அதான் வெளியில் ஒரு சவுண்டுன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம அதை அப்படியே கவனித்து போவோங்க. அதுக்கு அடுத்தது பழக்க கவனம். இது தூக்கத்தில் இருக்கும் தாய் தன் குழந்தையின் அழுகுரல் கேட்ட எழுவுது. ஸோ இது ஒரு பழக்கமாக நம்ம இதாக இருக்கும், நம்ம நார்மலாக செஞ்சிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஏற்படும் அனுபவத்தினால் நம்மளுடைய கவனம் வந்து தூண்டலை நோக்கி செல்லும். இது புற காரணிகளால் ஊக்குவிக்கப்படுவதில்லை. இது நார்மலாக ஆஸ் யூஷுவலாக நம்மளுடைய ஹேபிடேஷனாக இருக்குது, ஓகே. அட்டென்ஷன் பார்த்துங்க, அதுக்கான என்ன டெஃபினேஷன் பார்த்துங்க, அதனுடைய டைப்ஸ் பார்த்துங்க, அதனுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்துங்க, ஓகேங்களா. அது அட்டென்ஷனில் 2-3 டைப் இருக்குது பாருங்கள். கவனமின்மை என்பது கவனிக்காத நிலை, ஓகேங்களா. அது நார்மலாக நமக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். சில சமயம் நமக்கு ஹெல்த்து வைஸு ஏதாவது சிக்கல் வரப்போ ஏற்படும், ஓகேங்களா. பாருங்கள், எந்த ஒரு தூண்டலையும் கவனிக்காத நிலையினை குறிப்பிடும். ஒன்றும் ஆர்வம் இருக்காது, சரிங்களா. இப்போ ஒரு படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை, அப்போ நம்ம எப்படி கவனிக்குவோங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம படிச்சுட்டே இருப்போங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படிச்சிங்களா அது மனசில் நிற்காது. அது ஒன்று. இன்னொன்று, மனசு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நோக்கியே நம்மளுடைய கவனம் போயிட்டே இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது நம்ம ஒரு வேலையில் நல்லா முழு கவனம் செலுத்தினாலும் முடியாது. அது உடல் நலமில்லை, ஹெல்த்துவே ரொம்ப மோசன்றப்ப நமக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு காய்ச்சலாக இருக்கிறப்ப உட்காந்து 2 மணி நேரம் படிக்கலாம்னு நினைக்கவங்க, ஆனால் சாஞ்சிருவாங்க, தூங்குவாங்க, அந்த மாதிரி ஹேபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்அட்டென்ஷன், கவனமின்மைன்னு. கவனக்குலைவு அது வந்து ஆக்சுவலாக இன்அட்டென்ஷன் டிஸ்ட்ராக்ஷனுக்கான வித்தியாசத்தை பாருங்கள். இது டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்களா, திடீர்னு ஒரு கிளாஸில் ஒரு சவுண்ட் கேட்டால் நீ என்ன தான் இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவோங்க, ஓகேங்களா. அது இப்போ எங்கேயாவது ஒரு பயங்கர சவுண்டு வச்சு, இப்போ ஒரு ஊரில் ஒரு பண்டிகை பயங்கர சவுண்டாக இருக்குன்னா நீங்கள் வேறு வழி இல்லை, அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். திடீர்னு இடிக்குது மழை பெய்கிறப்ப, அப்போ நமக்கு இதுதான் டிஸ்ட்ராக்ஷன்ன்றது, ஓகே. இன்அட்டென்ஷன்ன்றது இப்போ சொன்னது நம்ம கவனிக்கவே மாட்டோங்க, ஓகேங்க. அதுக்கான சம் ஃபேக்டர்ஸ்லாம் இது இருக்குது, ஓகேங்களா. இது டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வெளியில் வரக்கூடிய ஒரு தூண்டலால் நம்மளுடைய கவனம் வந்து ஒரு கவனத்துலேருந்து இன்னொரு கவனத்துக்கு செயல்படுது, ஓகேங்களா. இதுதான் இது கவனிச்சதைன்னு சொல்லுவோம். ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றது ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம கவனிச்சுட்டு இருப்போங்க, ஆனால் கண்டினியூஸாக நம்மளால் கவனிக்கவே முடியாது, ஓகேங்களா. ஏன்னா நார்மல் ஒரு மனுஷனாவே குறிப்பிட்ட டைம் தான், அவ்வளோ நேரம் தான் கவனித்து அதை இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கவனம் வந்து குறையும், சரிங்களா. அதுதான் அது ஷிஃப்ட். ஒரு குறிப்பிட்ட பொருளின் அல்லது நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கும்போது நமது கவனம் இடையில் அந்நிகழ்ச்சியில் இருந்து விலகி மற்றொரு பொருளின் மீது சென்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புது. தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிக்கு மேல் நம்மளால் கவனம் செலுத்த முடியும். அதுக்கடுத்து டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், ஓகே. கவனப்பிரிப்பு அல்லது கவனப்பிரிவு, கவனப்பகுப்பு எனப்படும். ஒரே நேரத்தில் 2 செயல்களின் மீது கவனம் செலுத்துவதை குறிக்கும், ஓகேங்களா. ஒரே நேரத்தில் ஒரே ஒரு செயலின் மீது தான் கவனம் செலுத்த முடியும், ஆனால் இன்னொரு இதுவும் இருக்கும், 2 அல்லது அதற்கு மேற்பட்டு செலுத்த முடியாது. இதுதான் கவனத்தின் அடிப்படை. ஆனால் ஒரே நேரத்தில் 2 செயல்களின் மீது செய்யும்போது பிழை ஏற்படக்கூடும். ஸோ முழு மனதோடு செயலாற்ற முடியாது. இதுதான் கவனப்பிரிவு, டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷனுடைய ஒரு அளவுகோல்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஒரு எக்ஸாம் எழுதுனா நம்மளை எப்படி எவாலுவேஷன் பண்ண 100க்கு ஒரு 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறேன். அதே போல் நம்மளுடைய அட்டென்ஷனுக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது தான் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு. இதுக்கான கருவி வந்து டாச்சிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா ஆர்பி கேட்டல் வடிவமைச்சவர். நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிறவங்கன்னா 6 to 7 இருக்கும். ஆக்சுவலாக 10 இது ஹையஸ்ட்டு, 6 to 7 ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டில் திடீர்னு ஒரு 10 நம்பரை காட்டுறாங்க, ஒரு ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்க. அதை உடனே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை திரும்ப சொல்லுவாங்க, அதில் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றது தான், ஓகேங்களா. ஒரு கணத்தில், அதாவது
10ல் 1 ஒரு வினாடியை 10ல் 1 பிரிச்சுட்டு பார்த்தவற்றை நினைவு கூறுவது கவன வீச்சாக. ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகே, சரி. நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்திங்களா என்னென்ன பார்த்திங்க, லேர்னிங், அட்டென்ஷன். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட்டு இதில் வந்து இது சென்சேஷன் அந்த இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.